வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுக, போதைப்பொருள் விநியோகத்துக்கு பாதுகாப்பு பிரிவினரை காரணம் என கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். தினக்குரல் பத்திரிகையும் இதுகுறித்த விடயத்தை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. வடகிழக்கில் சிங்கள மக்கள் வாழ எந்த எதிர்ப்பும் இல்லை, இனப்பரம்பலை மாற்றும் முயற்சிக்கு இடமளியோம், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும், கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் நேற்றைய தினம் அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் விநியோகத்துடன் இராணுவத்துக்கு தொடர்பு உண்டதென விடயங்களை மாவட்ட குழு கூட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதில் இராணுவம் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த கூட்டங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே வடக்கு கிழக்கில் போதைப்பொருளை ஒழிக்க வேண்டும் என்றால் அங்கிருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கீழ் மல்வத்து ஓயா திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகிறது. சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கில் இனப்பரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயல்களை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் சந்திரசேகர் இந்த சபையில் உரையாற்றுகின்ற பொழுது வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரால் போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இதனால் இராணுவத்தை அங்கிருந்து நீக்கும் வரையில் அங்கே போதைப் பொருளை இல்லாமல் செய்ய முடியாது. இளைஞர்களின் போராட்டத்தை தடுப்பதற்கான உபாய மார்க்கமாகவே அங்கே போதைப் பொருள் பரப்பப்பட்டது. அந்த நிலைமை யுத்தம் முடிவடைந்தும் தொடர்கிறது. இதனை நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அரசாங்கத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முற்றுப்பெறாது. அமைச்சர் சந்திரசேகர் கடந்த பல வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார். இதனால் அவருக்கு நான் கூறுவதை புரிந்து கொள்ள முடிவதாக இருந்திருக்கும் என்றான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவ்வாறு இராணுவம் அதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். மாவட்ட குழு கூட்டத்தில் போதைப்பொருள் தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதில் இராணுவம் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த கூட்டங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவ்வாறு இல்லை என்று கூறுகிறார். எவ்வாறாயினும் இந்த அரசாங்கத்துக்கு போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு எங்களின் முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் தொடர்பை இல்லாமல் செய்ய போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அதற்கும் தெற்குக்கு பரவி இருக்கிறது. வடக்கு கிழக்கில் புற்றுநோயாக உருவாகி இப்போது முழு நாட்டுக்கும் பரவி இருக்கிறது. இதேவேளை இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வடக்கு தொடர்பில் குறிப்பிடப்பட்டதுடன் வீதி அபிவிருத்திக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி போதுமானது அல்ல என்று கூறியிருந்தோம். ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் எதுவும் இல்லை. 35 வருடங்களாக வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. அந்த மாகாண மக்கள் பொருளாதார தடைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். 2001ஆம் ஆண்டில் 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 2000 ரூபாவாக இருந்தது. விடுதலை புலிகளை காரணம் காட்டி சாதாரண தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் யுத்தத்துக்கு பின்னர் ஏதாவது அரசாங்கம் வடக்கு கிழக்கை மற்றைய மாகாணங்களிலிருந்து வித்தியாசமானது என்பதனை ஏற்றுக்கொண்டதா என்றால் இல்லை. கடந்த அரசாங்கங்கள் யுத்தத்துக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வாறில்லை. மாற்றத்துக்காக வந்தவர்கள் என்றே பார்க்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பவர்கள் என்றே கருதப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் அரசாங்கம் அவ்வாறு எதனையும் செய்யவில்லை. கீழ் மல்வத்து ஓயா திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகிறது. சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்வதில் எங்களுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் கிடையாது. அவர்கள் எங்களுடன் ஒன்று சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கில் இனப்பரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயற்பாடுகளை எதிர்ப்போம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை 4 விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்ய 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் ஒதுக்கியிருக்கின்ற நிதியில் ஒரு விமான நிலையத்துக்கு 250 மில்லியன் ரூபாய் போதுமா? யாழ்ப்பாண விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இது எந்த வகையில் போதுமானதாக இருக்கும் என்ற கேள்வியையும் அவர் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருந்தார். இதேவேளை 2500 வீடுகளை அமைப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு வீட்டுக்காக 2 மில்லியன் ரூபாய் செலவாகும். இது வரவேற்கத்தக்கது. எனினும் இந்தியா 15000 வீடுகளை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும். முறைமை மாற்றத்துக்காக அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஏனைய மாகாணங்களுக்கும் இடையிலான இடைவெளிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாகாணங்களை மற்றைய மாகாணங்களை விட விசேட சிறப்பு மாகாணங்களாக கருதாத வரையில் அங்குள்ள மக்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற கூறுவதை போன்று இருக்கும். அங்குள்ள மக்களை வெளியேற்றும் வகையிலான நிலைமைகளை உருவாக்குவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்ற விடயமும் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் நேற்றைய தினம் அவர் கஜேந்திரகுமார் எம்பி சபையில் சுட்டிக்காட்டிய விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.